Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. உங்ககிட்ட பிரெட் இருக்கா? அப்ப கண்டிப்பா இந்த ஹல்வாவை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் and easy ரெசிபி. Within 10 minutes சூப்பரான ஹல்வா செஞ்சு எடுத்துடலாம். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான ஹல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அதுக்கு வந்து 8 slices of bread எடுத்திருக்கேன். நான் அந்த பிரெட்டோட சைட்ஸ் எதுவுமே கட் பண்ணல. ஸோ அப்படியே 8 slices of bread எடுத்திருக்கேன். இது வந்து சாண்ட்விச் பிரெட், கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பிரெட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட் எல்லாம் குட்டி குட்டி பீசஸ் ஆக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பண்ணுறது அல்வா வந்துட்டு நம்ம ப்ரெட்டை ஃப்ரை பண்ணாமல் தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்படி எல்லா ப்ரெட் பீசஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நான் 2 செட்ஸாக இப்படி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட அல்வா வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தான் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து எடுக்கணும். அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா பொடிச்ச ப்ரெட்டையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நான்ஸ்டிக்கில் போட்டு தாங்க ரோஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் பெரிய இரும்பு கடாயெல்லாம் வச்சிங்கன்னா உடனே வந்து கரிஞ்சிரும் ஓவர் ஹீட்டில். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை நல்லா ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம். ஏன்னா கீழே இருக்கிற சைடு அடிப்பாகத்தில் இருக்கிற ப்ரெட் பீசஸ் வந்துட்டு உடனே கரிஞ்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அகெயின் பேனில் வந்துட்டு ஒரு 300 ml வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 100 grams வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் நல்லா கரையட்டும். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். இப்படி நல்லா கொதிக்கணும் தண்ணி வந்துட்டு. வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அது கூட சேர்க்குற வேண்டிய நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் கேஷ்யூ நட்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டதுமே அந்த வாட்டர் எல்லாத்தையும் இது வந்து நல்லா சோக் பண்ணிக்கும், அப்சார்ப் பண்ணிக்கும். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மில்க் மேட் ஆட் பண்ணலாம். மில்க் மேட் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அதே மாதிரி லோ ஹீட்டில் வந்துட்டு வச்சு குக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இது கூட கொஞ்சமாக வந்து கோவா கூட ஆட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் அதாவது ஸ்வீட்டனிங் ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு இது நல்லா சுருண்டு வரணும், அந்த ஸ்டேஜ் வரை நல்லா குக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் ஆட் பண்ணதும் அகெயின் நல்லா அது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும், கடாய் எதுலேயுமே ஒட்டாமல் இப்படி சுருண்டு வரணும். அப்படின்னா நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட், அப்புறமா அது கூடவே வந்து பாதாமையும் கிஸ்மிஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நெய்யோடு சேர்த்து நம்ம அல்வாவில் சேர்த்துருங்க. ஃபைனலாக சூப்பர் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. குவிக் அண்ட் ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பிரெட் அல்வாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட லெஃப்ட் ஓவர் ப்ரெட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதுக்காண்டி நம்ம சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், கரீஸ், சிக்கன் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை மாதிரி நிறைய அல்வா ரெசிபீஸும் இருக்குது. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோஸை கொஞ்சமாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.